சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றோம். நாள்தோறும் சிறப்பானதொரு உரையாக நம்முடைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் என்பது ஒவ்வொரு புது புது பரிமாணமாக வளர்ந்து கொண்டே வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய தினம் நம்மிடையே சிறப்புரையாற்றுவதற்காக ஆச்சாரியாரின் பெருமை என்கின்ற தலைப்பின் கீழ் பாவலர் பானுமதி ராமகிருஷ்ணன் அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்கள் தங்களது சிறப்பான உரையை சிறப்பாக இங்கே அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அம்மா வாருங்கள் அம்மா. நன்றி அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் இன்றைய அரங்கிலே கூடியிருக்கிற அத்துணை ஆன்றோர் பெருமக்களுக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் தமிழ் பெருமக்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் என்பது பழமொழி. மாதாதான் பிதாவை இன்னார் என்று அடையாளம் காட்டுவார். அவன் சொல்லித்தான் நமக்கு நம்முடைய பிதாவை அடையாளத்தை. அந்த பிதா அதாவது தந்தை குருவினிடத்திலே சேர்ப்பார். அதாவது அவை தந்தை மகற்காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்ற திருக்குறளின்படி அவையத்து முந்தி இருக்கணும்னா கல்வி கேள்வி அனைத்து துறையிலும் அவனை முந்தி இருப்பது செய்வதற்கு ஒரு குருவிடத்திலே கொண்டு சேர்க்கிறார் தந்தை. குரு என்ன செய்கிறார்? தெய்வத்தோடு சேர்வதற்கு உதவி புரிகிறார். ஏனென்றால் உயிர்கள் இந்த புவியிலே மனிதராய் பிறவி எடுத்திருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் இறுதி இலக்கு என்பது தெய்வத்தோடு. ஏன்னா அங்கிருந்துதான் வந்தோம், திருப்பி அங்கதான் போய் சேரணும். அதுதான் இறுதி இலக்கு. இந்த ஞானம் இல்லாமல் தான் உலகியலிலே உழன்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் அப்படி அந்த கடவுளுக்கும் உயிர்களுக்கும் இணைப்பு பாலமா இருந்து உயிர்களை கடவுளோடு இணைத்து வைப்பவர், தெய்வத்தோடு இறைவனோடு இறைநிலையை எய்த வைப்பதற்கு உதவி புரிபவர் நம்முடைய குரு. நம்முடைய வைணவ மதத்திலே எடுத்துக்கொண்டால் இந்த ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான் தான் முழுமுதற் கடவுளாக பேசப்படுபவர். ஆனால் அவர்தான் முதல் ஆச்சாரியனாகவும் கொண்டாடப்படுகிறார். ஏனென்றால் வைணவத்தின் மூல மந்திரமான 8 எழுத்து மந்திரம் ஓம் நமோ நாராயணாய என்கிற 8 எழுத்து மந்திரம், இதை அவர் பத்ரிகாசிரமத்திலே அவரே குருவாகவும் நாராயண குருவாகவும் அவரே நரனாகவும் சீடனாகவும் இருந்து இதை உலகுக்கு வெளியிட்டு அருளுகிறார். திருமந்திரத்தை அந்த நரன் விஷயமாக அவனை முன்னிட்டு கொண்டு உலகுக்கு இந்த 8 எழுத்து மந்திரத்தை அவர்தான் முதலில் வெளியிட்டார் என்று இந்த வைணவத்தினுடைய ஆதியிலே இது இந்த பரம்பரையான செய்தி. அதனால அவர்தான் முதல் குரு. உலகத்திற்கு முதல் குரு என்பவர் ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமான். ஏன் அவர் குருவா நின்னார்? சரி, அவரே சீடராகவும் ஏன் நின்னா, ஒரு குரு எப்படி இருக்கணும், ஒரு சீடன் எப்படி இருக்கணும் என்பதை அப்படியே சொல்லி நடத்தி காட்டுவதற்காக அவரே குருவாகவும் அவரே சீடனாகவும் நின்றார் என்று வைணவ செய்திகள் சொல்லுகின்றன. அடுத்தது பரமபதத்திலே இது வந்து குரு உபதேசம் அப்படின்னா வைணவத்துல திருமந்திரம் 8 எழுத்து திருமந்திரம் முதல், அடுத்தது துவயமகா மந்திரம் என்று 2 வரிகள் இருக்கிறது. அது அந்த துவயமகா மந்திரம் 2 மந்திரங்களை பரமபதத்திலே பிராட்டி யாருக்கு? லட்சுமி தேவிக்கு அவர் உபதேசிக்கிறார். பரமபதத்துல உபதேசிக்கிறார். அங்கேயும் அவர் குருவாய் நின்று சீடன் வந்து பிராட்டியா இருந்து உபதேசிக்கிறார். மூன்றாவது சரம ஸ்லோகம் எங்க சொல்றாருன்னா குருஷேத்திர போரிலே தேர்தட்டிலே நின்று கொண்டு அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார். பகவத்கீதை என்பது 700 ஸ்லோகங்கள் அடங்கியது. அதுல நிறைய சொல்றார். பக்தி யோகம், ஞான யோகம், கர்மயோகம் எவ்வளவோ சொல்றார். இதெல்லாம நம்மளுக்கு வேலைக்கு ஆகாது. எப்படின்னா இறுதியா ஒன்னே கண்ட சரணாகதி. அர்ஜுனனை முன்னிட்டு கொண்டு உபதேசித்தார். இதுல எதையுமே நான் சொன்னது எதையுமே கர்மயோகமா ஞான யோகம் பக்தி யோகம் எதையுமே உன்னால கை கொள்ள முடியவில்லை என்றால் எல்லாவற்றையும் விட்டு விட்டு சரணடைந்து விடு. என் பாதங்களிலே என் திருவடிகளிலே சரணடைந்து விடும். இப்போ எப்படி வேறற்ற மரம் அப்படியே விழுமோ அதுபோல என்னுடைய திருவடிகளிலே விழுந்து என்னிடத்திலே சரணடைந்து விடு, எல்லாவற்றையும் விட்டு விடு. உலகில என்ன பற்று இருக்க உனக்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு என்னிடத்திலே சரணடைந்து விடு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று முழுமையாக என்னிடம் ஒப்படைத்து விட நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று இது பகவான் அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல
மனித குலத்துக்கே சொன்ன உத்தரவாதம், பகவானின் உத்தரவாதம். குருவாக நின்று மனித குலத்துக்கே சொன்ன ஒரு வார்த்தை சரணாகதி தத்துவம். இன்றைக்கு வரைக்கும், இன்றைக்கு கலியினுடைய தாக்கம் அதிகரித்து திரிகிற சூழல்ல நம்மளால பெருத்த வேள்விகளோ யாகங்களோ தவமோ தியானமோ எதுவுமே செய்ய முடியாது. நம்முடைய இன்னைக்கு இருக்கிற மனநிலை ஒரு பரபரப்பான மனநிலை. எல்லாருமே பரபரப்பா எதை நோக்கி ஓடுகிறோம் என்று கூட தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நிலை. இதுக்கு நிறைய தாக்கங்கள், நிறைய ஒரு என்ன சொல்ல, எதையோ பார்க்கணும், எதையோ தெரிஞ்சுக்கணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும் என்று எப்படியோ தெரிந்து கொண்டிருக்கிற இன்றைய சூழ்நிலையில குருவாய் நின்று, ஆயுள் கூட கிடையாது நமக்கு நிறைய. அப்பப்பெல்லாம் 1000 வருஷம் 2000 வருஷம் 500 வருஷம் சர்வசாதாரணமா வாழ்ந்திருக்காங்க. 100 வருடங்கள் என்பதெல்லாம் ஒரு சும்மா சர்வசாதாரணமா. இன்னைக்கு அந்த அளவுக்கு ஆயுள் கூட நமக்கு கிடையாது கடைபிடிக்க. இப்படி இருக்கிற இன்றைய சூழ்நிலையில நமக்கு இருக்கிற ஒரே வழி இந்த சரணாகதி தத்துவம் தான். ஒரு குருவனிடம் அடிபணிந்து நின்று அவர் மூலம் இறைவனிடம் இந்த சரணாகதியை நாம் செய்து கொள்ளலாம். இன்றைக்கு இத வைணவத்துல பஞ்ச சம்ஸ்காரம்னு சொல்லுவாங்க. எல்லா மதங்களிலுமே இருக்குது. குரு கிட்ட போய் நம்ம மந்திர உபதேசம் பண்ணி வாங்கிக்கலாம். அதற்கென்று சில நெறிமுறைகள் இருக்கின்றன. அதை செய்து கொண்டு அதன்படி ஒழுகி வரவன் அனுஷ்டானம் வரணும். அதை தினப்படி செய்யணும். சும்மா போய் அன்னைக்கு போய் ஒரு உபதேசம் வாங்கிட்டு அதோட அதை காத்துல பறக்க விட்டுறது இல்ல. அதை தினப்படி அந்த நெறிமுறைகளை எல்லாம் பின்பற்றி வாழ வேண்டும் வாழ்க்கை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது ஒரு ஆச்சாரியன் கிட்ட உபதேசம் செய்வது, வாங்கிக் கொள்வது, உபதேசம் பெற்றுக்கொள்வது என்று இதை குறிப்பிடுகிறார். பஞ்சசம்ஸ்காரம் சொல்றாங்க. தமிழ்ல சொல்லணும்னா உபதேசம் வாங்கிக் கொள்வது, பெற்றுக்கொள்வது. அந்த ஒரு நிலையில இருக்கு. அவர்கிட்ட தொடர்ந்து, அப்ப அந்த காலத்துல குருகுல கல்வி இருந்தது. குருவிடத்திலேயே இருந்து, அவருடைய இருப்பிடத்திலேயே இருந்து எல்லா ஞான விஷயங்களையும் எல்லாம் கற்றுக்கொள்வது. ஆனா இன்றைக்கு அது சாத்தியம் இல்லை. அவர் ஒரு இடத்துல இருப்பாரு, நம்ம ஒரு இடத்துல இருப்போம். அவர்கிட்ட ஏதோ ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போய் இருந்து அவர்கிட்ட இருந்து இந்த சம்ஸ்காரம் எல்லாம் பண்ணிட்டு வரோம். அதுக்கப்புறம் அவர் கூட சந்திக்கிறோமா, அவர் கூட தொடர்புல இருக்கிறோமா இல்லையாங்கிறது கூட ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்போ நம்முடைய தினசரி வாழ்க்கையில எத்தனையோ பேரை சந்திக்கலாம், எத்தனையோ பேர்கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய திருப்பு முனையாக, பெரியதொரு திருப்பத்தை தருவதாக, மாற்றத்தை தருவதாக கூட சில நிகழ்வுகள், சில மனிதர்கள் கூட நமக்கு கற்பிப்பார் இருப்பார். அவர்களெல்லாம் கூட அந்த ஆச்சாரியன் இடத்திலே கூட நம்ம வச்சு பார்க்கலாம். ஏன்னா ஒரு ஆச்சாரியன் கிட்டங்கிறது அந்த உபதேசம் வாங்கிக்கிறது மட்டும்தான். மற்றபடி எத்தனையோ பேர்கிட்ட இருந்து நம்ம நல்ல அறிவை பெறலாம், ஞானத்தை பெறலாம். இது ஒரு சீடன் குரு கிட்ட போய் கேட்டான். பரமஹம்சர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தருக்கு கடவுளையே காட்டினாராமே, நீங்களும் அது மாதிரி எனக்கு கடவுளை காட்டலாம்ல ஒரு குரு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவர் சொன்னாரு, தாராளமா காட்டலாமே, அதுக்கு நீ என்ன செய்யணும்னா முதல்ல விவேகானந்தரை மாறிட்டு வா, நான் உனக்கு கடவுளை காட்டுறேன்னு சொன்னாராம். அப்போ சீடன் குரு அப்படின்ற அந்த உறவு முறையில குரு எல்லாருமே தந்துருவார். அவர் மனது வைத்தால் எல்லாமே அவரால் நமக்கு அருள் செய்ய முடியும். இருந்தாலும் கூட சீடனுக்கு என்று சில லட்சணங்கள் இருக்கிறது, சில தகுதிகள் இருக்கு. அவன் குருவிடம் அடிபணிந்து நின்று அவங்கிட்ட நல்ல ஒரு பரிவோடு, பணிவோடு, அன்போடு அவர் மேல இருக்கிற ஒரு பிரேமம் கனத்து இருக்கணும் அப்படின்னு அந்த வைஷ்ணவ லட்சணத்துல அந்த வார்த்தை, அந்த சொல்லாடல் பிரேமம் கனத்து இருக்கணும். அப்படி ஒரு திண்மையான மகா விசுவாசம் சொல்றான்ல, அந்த மாதிரி ஒரு குரு கிட்டத்துல நமக்கு அவ்வளவு பிரேமை இருக்கணும், அவ்வளவு அன்பு இருக்கணும், அவ்வளவு பணிவு இருக்கணும். அப்படி ஒரு திறந்த மனப்பான்மையோட, திறந்த அறிவோடு அவர்கிட்ட போய் நம்ம ஒரு விஷயம் கத்துக்க போறோம் ஒருத்தர்கிட்டன்னா, ஒரு திறந்த மனத்தோடு, நல்ல ஒரு ஒருமித்த மனத்தோடு போய் கேட்கணும். இதுல ஒரு ஜென் கதை ஒண்ணு இருக்கு. ஒரு குரு கிட்ட ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் வாங்கி போறார், நமக்கு சந்திக்கிறதுக்கு போறார். அவரும் வரவேற்று உட்கார வச்சுட்டு இவர் என்ன சொல்றாரு, நம்மளுடைய தகுதி என்னன்னு இவர்கிட்ட காட்டிப்போம் குருக்கு. அப்படி இவர் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அவர் உபதேசம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். வந்தவர், நான் அது படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், இவ்வளவு படிச்சிருக்கேன், அவ்வளவு புத்தகங்கள் படிச்சிருக்கேன், அந்த கோர்ஸ் படிச்சிருக்கேன், இந்த மாதிரி வாட் சொல்லிட்டே இருக்காரு. இந்த ஜென் குரு என்ன பண்றாரு, காதுல வாங்கிட்டு டீ போடுறாரு. டீ தயாரிக்கிறார். 2 பேருக்கும் தயாரிச்சு எடுத்துன்னு பிளேட்ல வச்சுட்டு 2 கோப்பை இருக்கு. அந்த கோப்பையில ஏற்கனவே இருக்கு டீ. இவர் ஊத்துறார். டீயை ஊத்திக்கிட்டே இருக்காரு. ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கு.
இவர் பாக்குறாரு, வந்தவர் பார்த்துட்டு பேசுறதை நிறுத்திட்டு இவர் பாக்குறாரு. என்னங்க ஐயா, இது மாதிரி ஏற்கனவே இருக்கு, நீங்க இன்னும் வழிய வழிய ஊத்துறீங்களேன்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு, குரு, ஆமாம்பா, காலியா இருந்தா தானே நான் ஊத்த முடியும், இது ஏற்கனவே நொம்பி வழியறது, இதை ஊத்த ஊத்த வழிஞ்சு தானே போறது, தங்கல அப்படின்னு சொல்றாரு. வந்தவருக்கு புரிஞ்சிருச்சு. காலி கோப்பையில தானே, காலியா இருந்தாதான் ஒரு பாத்திரம் அது எது சொன்னாலும் அதுல நிரப்ப முடியும். அது ஏற்கனவே இருக்கு இருக்கு நிறைய என்கிட்ட இருக்குன்னு டம்பம் அடிச்சிட்டு இருந்தா அதுல என்ன சொன்னா அவருக்கு என்ன அது இறங்கும் அவர் மூளையில அப்படின்றது தான் இந்த ஜென் குரு சொல்ல வரார் அப்படின்றத இவர் புரிஞ்சிட்டார். அப்போ குரு கிட்ட போய் நான் ஏற்கனவே எனக்கு இவ்வளவு தெரியும் அவ்வளவு தெரியும் அப்படின்னு டம்பம் பண்ணிட்டு ரொம்ப வீண் ஆடம்பரம் பண்ணிட்டு போக கூடாது. எதையும் அவர்கிட்ட கத்துக்கணும் அப்படி என்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கிட்ட போய் நின்று கத்துக்கணும் அப்படின்றது அதற்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இன்னும் இருக்கு. இது வந்து சீடனுக்குரிய லட்சணங்கள் சொன்னோம். இப்போ இதுக்கு மேல குருங்கிறவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். ஒரு குரு வந்து காட்டுல ஒரு குடில் அமைத்து அங்க தவம் பண்ணிட்டு அவர் தன்னுடைய நித்திய கர்மானங்கள் நித்திய அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்போ அவருக்கு பூஜைக்கு வேண்டிய பால் வேணும். அப்போ பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருந்து ஒரு பால்காரமா பால் கொண்டு வந்து தினைக்கும் பால் கொடுப்பாங்க. இவர் சொல்றார், நீ தினைக்கும் நீ லேட்டா வர, நீ லேட்டா பால் கொண்டு வரதுனால என்னால பூஜைக்கு கரெக்டா பண்ண முடியல, ஏன் இப்படி பண்ற தினைக்கும் திட்டுற. அந்த அம்மா சொல்றாங்க, நான் அம்மா ஐயா, நான் ஒரு நதியை கடந்து ஆற கடந்து வர வேண்டியதா இருக்கு, அந்த ஆத்துல பரிசல் அவன் லேட் பண்ணிடுறான், அவனுக்காக வெயிட் பண்ணி நான் பால் அந்த பரிசல் வந்தோடனே அதை கடந்து வந்து உங்களுக்கு கொண்டு வந்து தரேன், அதனால்தான் லேட் ஆகுதுன்னு இந்த அம்மா சொல்லிச்சு. இவர் சொல்ற, ரொம்ப கடுப்புல வேற இருக்காரா, ஆமா அவனே கிருஷ்ண நாமத்தை சொல்லி பிறவி பெருங்கடலையே கடங்குறா, நீ இந்த ஆட்டை கடந்து வர்றதுக்கு இவ்வளவு லேட் பண்றியான்னு அப்படின்னு ரொம்ப கடுப்பா சொல்லிட்டு, நாளையில இருந்து இந்த மாதிரி லேட்டா வந்தீங்கன்னா எனக்கு பால் வேணாம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்ள போயிட்டாரு. இந்த வார்த்தை அந்த பால்கார அம்மாக்குள்ள வேலை செய்யுது. அவன் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி பிறவி பெருங்கடலையே தாண்டி விடுகிறான், உன்னால் இந்த ஆற்றையாக தாண்ட முடியவில்லை என்று கேட்டார். அவர் சாதாரணமா கடுப்பு வேலை சொன்னார். அவர் உண்மையில அவர் வந்து தன்னுடைய தியானத்திலும் தவத்திலும் சொல்லி இருந்தா அவர் வந்து ஒரு உபதேசம் மாதிரி கூட பண்ணிருக்கலாம். ஆனா இவர் ஒரு சினத்து மேலதான் சொல்லியிருக்கிறார். இருந்தாலும் கூட அந்த வார்த்தைகள் அந்த அம்மாக்குள்ள வேலை செய்யுது. ஓ, அப்ப இறைவன் மேல நம்ம ஒரு நம்பிக்கை வைத்து இறைவனுக்காக நம்ம இவர் பூஜைக்காக நம்ம பால் எடுத்துட்டு வரோம், இந்த ஆற்றை நம்மால் கடக்க முடியவில்லையா என்று யோசிச்சு மறுநாள் டயத்துக்கு கொண்டு வந்து கொடுத்துருச்சு பால். தினைக்கும் டயத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இவருக்கே இந்த குருவுக்கே ஆச்சரியமா போயிடுச்சு. சாமியாருக்கு எப்படி நீ இப்பெல்லாம் நேரத்துக்கு வர எப்படி அப்படின்னு கேட்டார் ஒரு நாள். அந்த அம்மா சொல்லிச்சு, ஐயா சுவாமி, நீங்க சொன்ன வார்த்தைகள் தான், நீங்க சொன்ன மந்திரத்தை வச்சுதான் நானே பரிசலுக்கு வெயிட் பண்ணாம நானே ஆற்றை கடந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்கு ஆச்சரியம் தாங்கல, ஓடி போய் பாக்குறாரு இது எப்படிதான் இந்த அம்மா போகுது பாரு. அந்த அம்மா போகுது கிட்டக்கிட்டன்னு அப்படியே ஆத்து மேல தண்ணி மேல கால் வச்சு அது பட்டு நடந்து போகுது. இவருக்கு ஆச்சரியம் தாங்கல, நம்மளே இவ்வளவு பூஜை பண்றோம், இவ்வளவு என்னமோ தவம் பண்றோம், என்னென்னமோ செஞ்சிட்டு இருக்கோம், நம்மளால இதை பண்ண முடியல, இந்த அம்மா சர்வசாதாரணமா செய்யுதுன்னு சொல்லிட்டு அப்படி வேட்டிய மடிச்சு தூக்கிக்கிட்டு கால் வைக்கிறாரு. கால் உள்ள போகுது. அந்த மாதிரி நடந்து போகுது தண்ணி மேல, இவர் கால் உள்ள போகுது. அந்த அம்மா பார்த்து சிரிக்குது. என்ன சுவாமி என்ன சொன்னீங்க, ஒரு இது மேல சுவாமி மேல நம்பிக்கை வச்சு ஆற்றையே கடலையே கடக்கலாம், பிறவி கடலையே ஆற்றையா கடக்க முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க எங்க துணி நனைஞ்சிட போதும் துணியை வேற தூக்கிக்கிட்டு காலை வச்சு வச்சு பாக்குறீங்க, இது மாதிரி இருந்தா எப்படி நடக்கும் சுவாமி அப்படின்னு அந்த பால்கார அம்மா சாதாரண ஒரு அறிவு உள்ளது கேக்குது. இவருக்கு குருவுக்கு வேகமா போயிடுச்சான். அப்போ ஒரு என்ன வேணும், ஆன்மீகத்துல உயரணும்னா திடமான நம்பிக்கை வேணும், மகா விசுவாசம் வேணும், ஒரு ஒருங்கிணைந்த மனம், அந்த நல்ல ஞானம், இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை தகுதிகள். குருவா இருக்கட்டும், சீடனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் உபதேசம் செய்பவருக்கும் சரி உபதேசம் பெறுபவருக்கும் சரி இந்த ஒரு திடமான சித்தம் வேணும். அப்போ அந்த நம்பிக்கை, திட சித்தம், அந்த ஒருங்கிணைந்த ஒருமைப்பாடு, இதெல்லாம் வந்து ஆன்மீகத்துல உயர்வதற்கு வழி. ஆனா பெரும்பாலும் இந்த ஆச்சாரியர்கள் தங்களுடைய அளவிலே அவர்கள் அதிலே நிறைந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். அது அப்படி இருப்பவர்களால் தான் மற்றவர்களுக்கு உபதேசமே செய்ய முடியும். அப்படி ஒருத்தர் பார்த்தாருங்க. அவர்கள் வந்து
எல்லா விதத்திலும் குணவான்களாக இருக்க வேண்டும், பண்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு ஒரு ஒரு சாதாரண கதை நிறைய தெரியும். கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அம்மா கேட்டதா ஒரு கதை படிச்சிருக்கோம் இல்லையா? அவர் பெரிய சித்தர். ஆனா அவரால இந்த கோபத்தை கட்டுப்படுத்த முடியல. கோபமா அப்படி பார்த்தாருன்னா எரிஞ்சு போயிடுவாங்களாம். அதான் அவர் மேல ஒரு கொக்கு எச்சமிட்டுருச்சுன்னு அப்படி கோபமா பார்த்தோன்னே இந்த கொக்கு எரிஞ்சு விழுந்துருச்சாம். அவர் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போய் பிச்சைக்காக நிக்கிறாரு. பிச்சை அந்த அம்மா வீட்டுக்காரருக்கு பணிவிடை செஞ்சுக்கிட்டு இருந்து, ஆனால் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு பிச்சையிட. பிச்சை எடுத்துட்டு வந்தோடனே அதே கோப விழி விழிக்கிறாராம். அந்த அம்மா ரொம்ப கூலா சொல்லுது, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா. நம்ம எங்கேயோ காட்டுல கொக்கை எரித்த கதை இந்த வீட்டுல இருக்கிற இந்த பெண்மணிக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு இவருக்கு ஆச்சரியமா போயிடுச்சான். அப்போ இவர் கேட்கிறார், நீ எல்லாரையும் கோப பார்வையால எரிக்கலாம், ஆனால் என்கிட்ட செல்லாது. நான் என்னுடைய கடமையை நான் இருக்கிற இல்லத்தரசி இல்லத்திலே இருந்து கொண்டு இல்லத்திற்கு தேவையான என் கடமைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். அந்த நெறியிலே நான் நிலை பெறாமல் திடமாய் நிற்கிறேன். என்னை உன்னுடைய கோபம் ஒன்றும் செய்து விடாது என்று அந்த அம்மா சொல்லி, அதுக்கப்புறம் அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆச்சாரியன் நம்ம உயர்த்துகிறார், நம்முடைய ஆன்மீக உயர்வுக்கு வழிகாட்டுபவர். இருந்தாலும் அவரையும் தாண்டி வாழ்க்கையை நாம சந்திக்கிற எத்தனையோ பேர், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு சாதாரண மனுஷியா கூட இருக்கலாம், சாதாரண விஷயமா கூட இருக்கலாம், நம்முடைய ஞானத்தை திறந்து வைக்கிற ஒரு பெரிய நிகழ்வு செய்து விட முடியும். ஒருத்தர் அப்படித்தான் இருந்தாரு. வெறும் கதையா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது ஒரு விஷயமும் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய அறிவின் மேலே நம்முடைய ஆன்மீக தரத்தின் மேலே எப்படி இதனுடைய தாக்கங்கள் வேலை செய்யக்கூடும் என்பதை காட்டுவதற்காக சொல்கிறேன். வடக்க ஒரு கிருஷ்ணவேணி நதி ஓடிக்கிட்டு அந்த நதி கரையில ஒரு அந்தனர் இருந்தார். அந்தனர்னு எதுக்காக குறிப்பா சொல்றேன்னா, அந்தனருக்குன்னு சில ரொம்ப ஆச்சாரங்கள்லாம் இருக்கும். அவங்க அவசியம் கடைபிடித்தே ஆக வேண்டிய ஆச்சாரங்கள் சொல்லுவாங்க. அந்த ஆச்சாரம் எதுவுமே இல்லாத, எதையுமே கடைபிடிக்காத ஒரு அந்தனர் இவர். அவர் என்ன பண்றாரு, என்னன்னா அவருக்கு தாசி வீட்டுக்கு போகிற பழக்கம் கூட இருக்கு. எப்ப பார்த்தாலும் தாசி வீடே கதியா இருக்கிறவர். எந்த ஆச்சாரத்தையும் கடைபிடிப்பதிலே எந்த விஷயம் பார்க்கறது, அப்படி தாசி வீடே கதின்னு கிடக்குறது. ஒரு நாள் அவருக்கு அவர் வீட்டுல அவங்க அப்பாவுடைய தேவசம்னா அவருடைய உறவினர்கள்லாம் சொல்றாங்க, இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு தேவசம், நீ அவசியம் இந்த கர்ம காரியம் பண்ணியே ஆகணும், நீ தாசி வீட்டுக்கு போதெல்லாம் வச்சுக்காது செய்யணும்னா அன்னைக்கு செய்யற இந்த முடியறதுக்கு மதியத்துக்கு மேல ஆயிடுது. இவரால பொறுக்க முடியல, மனசு பூரா தாசி வீட்டுல இருக்கு. இந்த காரியம் எல்லாம் முடிச்சுட்டு அப்பையும் கிளம்புற. சொல்றாங்க உறவினர்கள்லாம், தர்ப்பணம் பண்ண அன்னைக்கு, தேவசம் பண்ண அன்னைக்கு ஸ்திரீ சம்பவம் கூடாது, நீ தாசி வீட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்றாங்க. எதையுமே அவர் காதுல வாங்கல. கிளம்புற காரணம்னா திடீர்னு பெருமழை, இருட்டிக்கிட்டு வருது, பெருமழை பெய்யுது. அதையும் மீறி அவர் வரார். அந்த கிருஷ்ணவேணி நதிக்கரையில இந்த பக்கம் இருக்கிறாரு, தாசி வீடு அந்த பக்கம் இருக்கு. அப்ப இந்த நதியை தாண்டி அந்த பக்கம் போகணும். மழை பெய்து பெரு வெள்ளம் வருது. பரிசல்காரங்களாம் போயிட்டாங்க, ஓரம் கட்டிட்டு, இருட்டிட்டு வந்துருச்சு. இவருடைய மோகம், அந்த ஸ்திரீ மோகம் கண்ணை மறைக்குது. எதையுமே லட்சியம் பண்ணல. நதியில குதிச்சு நீந்தி அந்தாண்ட கரைக்கு போலார். ஏதோ ஒரு கட்டை மாதிரி ஒண்ணு வருது, அதை பிடிச்சுக்கிட்டு நீந்தி அந்தாண்ட கரையில ஏறிடுறார். ஏறி அந்த கட்டையை போட்டுட்டு பாக்குறாரு, பொழுது போயிடுச்சு, இருட்டிடுச்சுன்னு அந்த அம்மா கதவை தாப்பா போட்டுடுச்சு, வெளிச்சம் இல்ல. பாக்குறாரு, ஒரு பெரிய மரம் வளர்ந்துருக்கு. அந்த மரத்துல இருந்து கயிறு மாதிரி ஒண்ணு தொங்குது. அந்த கயிறை பிடிச்சு ஏறி அவ வீட்டுக்குள்ள குதிக்கிறாரு. தோப்புன்னு சத்தம் கேட்டு அந்த தாசி வெளியில வரா. விளக்கு எடுத்துட்டு வெளியில வந்து பார்த்தா, இவர் கட்டை என்று நினைத்து கொண்டு பிடித்து வந்தது ஒரு அழுகிய பிணம். அந்த பிணம் எடுத்து கழையில கடக்கு. இவர் கயிறு என்று நினைத்து ஏறி குதித்தது ஒரு பாம்பு. இந்த பாம்பை பிரித்து ஏறி, எதுவுமே இவருடைய மதி, அந்த ஸ்திரீ மோகத்திலே இருக்கிற அந்த மதியோடைய மயக்கத்துல எதையுமே இவர் காட்டல. அந்த அம்மா பார்த்துட்டு சொல்லுது, அந்த அம்மாவுக்கே தாங்கல, தாசிக்கே தாங்கல. ஏனையா, இந்த சதை இப்படி இந்த பிணம் கிடக்கிறதே, இதை போல அழுகிற தேகம் தானே இதுவும். இந்த தேகத்தின் மேலே உனக்கு இவ்வளவு மோகமா? அதுவும் இன்னைக்கு உங்க வீட்டுல தேவசம் உங்க அப்பாவுக்கு. இந்த நிலையில, இந்த மழையில, இந்த இருட்டுல இந்த அழுகிய பிணத்தை பிடித்து கொண்டு நீந்தி வந்திருக்கிறாய். இந்த பாம்பை பிடித்து கொண்டு கயிறு என்று நினைத்து உள்ளே குதித்திருக்கிறாய். இவ்வளவு ஒரு மோகமும் இவ்வளவு ஒரு வேகமும் பற்றுதலும் நீ எம்பெருமான் திருவடி மேலே வைத்திருந்தாயானால் இந்நேரத்துக்கு நீ மோட்சமே அடைந்திருக்கலாம். சாதாரண இந்த அழுகிய உடலின் மேல் உனக்கு இவ்வளவு மோகமா
என்று அந்த தாசி கேட்கிறார். அந்த வார்த்தைகள் அவருக்குள்ளே ஏதோ செய்கிறது. உடனே அந்த கணத்திலே அவருடைய அந்த அறிவு கண் திறக்கிறது, அந்த மோட்சத்துக்கான இச்சை பிறக்கிறது. எம்பெருமான் மேல் தனக்கு என்ன அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு பொறி தட்டுகிறது. அன்னையிலிருந்து அந்த ஸ்திரீ மோகத்தை விட்டு, இதுவெல்லாம் நடந்த கதை அவர் எழுதிய பாடல்களின் தலைப்பிலே அந்த தாசி என்னுடைய முதல் குரு என்று அவர் குறிப்பிடுகிறார். இந்த பாடல்கள் அடங்கிய தொகுப்பு இருக்கிறது. இது வந்து கட்டுக்கதை இல்லை. அந்த அவர் பேர் மறந்துருச்சு எனக்கு, பில்வமங்கலம் நினைக்கிறேன். அவர் எழுதிய அந்த எம்பெருமான் மேல் அவர் பாடிய ஸ்லோகங்கள், அதுக்கு ஆரம்பத்தில் அவர் குறிப்பிடுகிறார், இந்த தாசி என்னுடைய முதல் குரு அப்படின்ற. அதே மாதிரி நினைத்து இருந்தாலும் அந்த பழக்க தோஷம் அவருக்கு அப்பப்ப அந்த ஸ்திரீ சபலம் தட்டுகிறது. அதுக்குன்னு என்ன பண்ற, இந்த பொம்பளைங்களை பார்த்தாதானே நமக்கு அந்த ஆசை வருதுன்னு முள்ளால தன்னுடைய கண்ணை குத்தி பார்வைய அவரேவே மங்கடிச்சுக்கிட்டார். அப்ப எப்படி இருந்தவர், ஸ்ரீ மோகமே தாசி வீடே கதின்னு கிடந்தவர், ஸ்திரீயை பார்த்தாலே அந்த மோகம் வரக்கூடாது, அந்த சபலம் வரக்கூடாது என்று தன்னுடைய கண்களை தானே குத்தி குருடாக்கி கொண்டு குருடாவே திரிகிறார். எங்கெங்கயோ திரிகிறார், அப்படியோ எப்படியோ திரிகிறார். பிருந்தாவனத்துக்கு போகணும்னு திரிகிறார். கடைசியில கிருஷ்ணனே சிறுவனாக வந்து அவர் கைப்பிடித்து அழைத்துட்டு போய் பிருந்தாவனத்துல இருந்து அவருக்கு எல்லா உதவியும் செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அவருடைய பாடல்களை வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு செய்தியும் அந்த தெரிகிறது. அப்போ எப்படி நம்முடைய மனநிலை, நம்முடைய ஞான நிலை எதனால் எப்பொழுது திறக்கும், எப்படி வளரும் என்று ஒரு கணிக்க முடியவில்லை என்றாலும், ஒரு குருவா இருப்பவர் நமக்கு மிகவும் உதவி. இதுதான் ஆச்சாரியனுடைய மேன்மை என்று சொல்லப்படுகிறது. உதவக்கூடும். அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக வேணுமானாலும் இருக்கலாம். இப்படித்தான் வந்து குருவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஒரு மேன்மையான இடமாக சொல்லுகிறார்கள். இப்ப இத வந்து ராமானுஜருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, ராமானுஜருக்கு மொத்தம் 5 ஆச்சாரியர்கள். ஏன் ராமானுஜரை நான் குறிப்பிடுகிறேன்னு சொன்னா, ராமானுஜர் ஜெகதாச்சாரியர் என்று சொல்லப்படுகிறது. எப்படி சைவத்துல சங்கராச்சாரியர் ஜெகதாச்சாரியர் சொல்லப்படுகிறாரோ, அது போல வைணவத்துல ராமானுஜர் ஜெகதாச்சாரியார், உலகத்துக்கே அவர் குருவாக இருக்கக்கூடிய அந்த ஒரு உயர்நிலை 120 வருடங்கள் வாழ்ந்தார். அந்த ஒரு உயர்நிலை தன்னுடைய வாழ்க்கையிலே துறவரத்தை மேற்கொண்டு எத்தனையோ மேடு பள்ளங்கள் பார்த்துக்கிறாரு. அரசியல் ரீதியாக எத்தனையோ நெருக்கடி அவருக்கு, திருவரங்கத்து பெரிய கோயில் நிர்வாகம் அவர் கையில இருந்து நிர்வாக ரீதியாக எத்தனையோ நெருக்கடிகள் அவருக்கு. என்ன சொல்ல போனா, சோழராஜனால ஏற்பட்ட ஒரு நெருக்கனால ஒரு நாட்டை விட்டு வெளியில கர்நாடகாவில போய் கிட்டத்தட்ட 20 வருஷம் தங்கி இருந்து அந்த அபாயம் நீங்க பிறகு திரும்ப அந்த அளவுக்கு வாழ்க்கையிலே நெருக்கடி சந்தித்தவர். அப்படி அதையெல்லாம் மீறி அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு திருவரங்கம் பெரிய கோயில்ல அவர் செய்த நிர்வாக சீர்திருத்தங்கள், அதை அடிப்படையாக வைத்துதான் இன்னைக்கு 108 திவ்ய தேசங்களிலும் அந்த நிர்வாக பொறுப்பு என்பது கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு அவர் அதை சீர்திருத்தி அந்த ஒரு நிலை நிறுத்தியவர், வைணவ மதத்தை நிலைநாட்டியவர். அது வந்து வைணம்னா விசிஷ்டாத்வைதம் என்கிற நிலையை நிறுத்தி, இது வந்து ராமானுஜர் தரிசனம் என்றே பெருமாள் இதற்கு அதை அங்கீகரித்திருக்கிறார் என்று சொல்கிறார். ஆனா அந்த அளவுக்கு வைணவத்திலே அவர் பெரிய ஈடுபாடு காட்டி பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர். அவருக்கு 5 ஆச்சாரியர்கள். ராமாயணத்தை ஒரு ஆச்சாரியர்கிட்ட அவர் வந்து கத்துக்கிட்டார். மற்ற 4000 திவ்ய பிரபந்தங்களை அர்த்தத்தை ஒருத்தட்ட கத்துக்கிட்டார். இப்படி 5 விதமான ஆச்சாரியர்கள் இருந்து எல்லா விதமான என்ன சொல்லுவாங்களா, வடமொழி வேதம், அதே மாதிரி தமிழ் மொழியில இருக்கிற கிரந்தங்கள் நூல்கள் எல்லாவற்றையும் கரை கண்டம் வாழ்க்கையிலே அதை அனுஷ்டிக்க ஸ்ரீபாஷ்ய நூல் எழுதுறாரு. ஸ்ரீபாஷ்யம் என்பது வடமொழியில இருக்கிற ஒரு பெரிய கிரந்தம். அதை வந்து தமிழ் வந்து சமஸ்கிருதத்துல படுத்துறார், அதற்கு விளக்கம் எழுதுறார். அதுக்கு எது பிரமாணமா காட்டுறாரு, உதாரணமா காட்டுறாருன்னா, 4000 திவ்ய பிரபந்தத்துல ஆழ்வார்கள் ஓடி போய் அவர் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறாரு, அவரால் ஒண்ணும் முடியல. என்ன பண்ணா, 1 மாசம் கழிச்சு சொல்லியிருக்கிற, 1 மாசம் கழிச்சு உயிரோட இருந்தா வந்து உபதேசம் வாங்கிக்கட்டும், இல்லைன்னா பரமபதத்துல போய் வாங்கிக்கட்டும் சொல்றாராம். அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றார் இந்த குரு. இவரும் 1 மாசமா இருந்து உபவாசம் இருந்து அப்புறம் போறார். 18 முறை நடந்தார் இந்த உபதேசம் வாங்கறதுக்குன்னு வரலாறு இருக்கு.
18 முறை நடக்க வைத்து அவரை பற்றி தெரிந்து கொண்டு அவர் நல்ல உறுதியா இருக்கிறாரா, அந்த உபதேசம் வாங்குவதிலே அவர் உறுதியாக இருக்கிறாரா என்று அந்த அளவுக்கு அப்பெல்லாம் பரீட்சை வைத்து தேர்வு செய்துதான் அந்த உபதேசத்தை எல்லாம் அவர்கள் அருளி இருக்கிறார். அப்படி ஒரு ஓரான் வழி என்று அப்படி ஒரு ரொம்ப ஒரு வச்சிருக்காங்க அந்த காலத்துல. இப்பெல்லாம் அந்த மாதிரி நம்ம 18 நட ஒருத்தர்கிட்ட நடப்போமா, நம்ம ஏதாவது உபதேசம் வாங்கிக்கணும்னா நம்மளே திட்ட ஆரம்பிச்சிடும். என்னையா இவர், நம்ம இருக்கிற ஒரு ஹரிபரியில 18 முறை இவர்கிட்ட நடக்கிறதான், அதுவும் அப்ப எப்படி, திருக்கோட்டியூர் எங்க இருக்கு, ஸ்ரீரங்கம் எங்க இருக்கு, நடந்தே போகணும். அப்பெல்லாம் வண்டி வாகனங்கள் கிடையாது, நடந்தே திருக்கோட்டியூருக்கு போய் அவர் போய் கேட்டா அடுத்த நட வாருங்க பாப்போம் அப்படின்றாங்க. திருப்பி அங்கேருந்து வரணும், திருப்பி அங்கேருந்து போகணும். இப்படி 18 முறை நடந்து நடந்து ஸ்ரீரங்கத்துல இருந்து திருக்கோட்டியூர் நடக்கிறார். அப்படி வந்து அத மாதிரி ஒவ்வொரு ஆச்சாரியரிடம் இருந்தும் அவ்வளவு ஞானத்தை பெற்றுக்கொண்டு, ஆனா அவர் பெற்றுக்கொண்டு அந்த பெறும்பொழுது என்ன சொல்லியிருக்காரு, இதை நீ யாருக்கும் சொல்லக்கூடாது, சொன்னால் உனக்கு நரகம்தான் என்று சொல்லி அனுப்புகிறார் குரு. ஆனாலும் அதையும் மீறி வந்து இவர் ஒரு சரித்திரம் கூட இருக்கு, அந்த கோபுரத்து உச்சியில இருந்து எல்லாருக்கும் அதை உபதேசம் பண்ணினார். சில பேர் அதை மறுக்கிறார்கள், இல்லை அப்படியெல்லாம் அவர் எல்லாத்தையும் ஒரு புனிதமான மந்திரத்தை அவர் அப்படி வாரி இறைக்கலன்னு சில பேர் அதை எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். சில பேர் அவர் அப்படித்தான் செய்தார்கள் என்று அந்த கோபுரத்து உச்சியில கூட அந்த இடத்தையே காட்டுறாங்க, இந்த இடத்துல இருந்துதான் அவர் எல்லோருக்கும் சொன்னார். அப்படி சொன்னார் என்று கேள்விப்பட்டு அந்த நம்பி வரார். நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், இதை மற்றவர்களுக்கு சொன்னால் உனக்கு நரகம் கிடைக்கும், ஏன்னா ஆச்சாரியனுடைய வார்த்தையை நீ மீறினால் உனக்கு நரகம் என்று சொல்லித்தானே அனுப்பினேன், நீர் எப்படி இதை சொல்லலாயிற்று என்று கேட்கிற. அவர் சொல்றாரு, அப்போ சுவாமி தெரியும் சுவாமி, நீங்க சொன்னீங்க என் ஒருவனுக்கு நரகம் கிடைத்தாலும் இத்தனை பேரும் கேட்டார்களே அவர்களெல்லாம் மோட்சம் பெறுவார்களே அப்படின்னு சொன்னாராம். ஆகா, நீதான் இந்த மாதிரியான ஒரு விரிந்த மனது அவங்களுக்கெல்லாம் இல்லாமல் போய்விட்டதே, நீர்தான் எம்பெருமானார் என்று சொல்லி அவரை அரவணைத்துக் கொண்டாராம் அந்த குரு. அதுல இருந்து அவருக்கு எம்பெருமானார், இறைவனுக்கு கூட பெருமாளுக்கு கூட எம்பெருமான் தான். இவருக்கு ஒரு 6 விகுதி சேர்த்து எம்பெருமானார் என்றே இன்றளவும் அவரை சொல்லுகிறார். யாரும் ஸ்ரீ ராமானுஜர் யாரும் சொல்றது இல்ல, எம்பெருமானார் எம்பெருமானார் உடையவர் என்றுதான் சொல்லுகிறோம். அந்த அளவுக்கு அவருக்கு அப்படி ஒரு பெருமை கிடைத்தது என்றால் அவருக்கு அப்படிப்பட்டதொரு அந்த மேன்மையான மனநிலையில அவர் இருந்தார். அப்படித்தான் ஒரு ஆச்சாரியனா இருப்பவர் அந்த மாதிரி ஒரு கருணை நிறைந்த உள்ளத்தோடு இந்த ஜீவர்களுக்கு அவர்கள் பால் கருணையோடு இவர்களுக்கு எல்லாம் இவர்கள் ஆன்மீக தரத்தை உயர்த்த வேண்டும், எம்பெருமானையுடன் இவர்கள் சேருகிற அளவு நம்ம அவர்கள் தரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற அந்த ஒரு மனநிலை அந்த ஆச்சாரியனுக்கு வேண்டும். அப்படி அவர் ஸ்ரீரங்கத்துல இருக்கார். ஸ்ரீரங்கத்துல இருந்து இந்த கோயிலுடைய நிர்வாகத்தை எல்லாம் சீர்திருத்தம் செய்கிறார். சீர்திருத்தம் செய்யும் பொழுது ஏற்கனவே நிர்வாகத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பொறுக்கல. என்ன இவர் வந்து என்னன்னோ புதுசா புரட்சி செய்ய அப்படி இப்படின்னு சொல்லி நிர்வாகத்தை எல்லாம் இப்படி பண்றார், எல்லாரையும் கூப்பிடுறாரு, எல்லாரையும் புகுத்துறார். ஏன்னா ஒரு சலவை தொழிலாளிகளுக்கு ஒரு கொத்து, அப்புறம் வந்து இது ஆச்சாரி வேலை செய்யறாங்க, மர வேலை செய்யறதுக்கு ஒரு கொத்து, இப்படி ஒரு துறைக்கும் ஒரு கொத்து வச்சு அவங்களுக்கு ஒரு வீதி சமைத்து அவர்களுக்கு அங்கே குடியேற்றி ரொம்ப நிறைய பண்றார். எல்லாம் இப்படி எல்லாரையும் உள்ள விடுறார், எல்லாரையும் ஏற்று செய்ய சொல்றாரு அப்படின்னு ஏற்கனவே நிர்வாகத்தில் இருந்தவர்களுக்கு புகைச்சல். என்ன பண்றாங்க, இவர் எப்படியாவது வேணா நிர்வாகத்துக்கு வந்துட்டார், இவருக்கு எப்படியாவது கிளப்பி ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அப்பெல்லாம் அவர் வந்து பிச்சைக்கு போய் தான் பிச்சை வாங்கிட்டு வந்துதான் அவர் வந்து உணவு எடுத்துக்கொள்கிற வழக்கு. அந்த பிச்சை யார் வீட்டுக்கு போறாருன்னு பார்த்து அவர் போடுகிற உணவில விஷம் கலந்து விடுகிறார். அந்த கலந்து கொடுக்க சொல்லி வற்புறுத்துகிறார். அந்த அம்மா அன்னைக்கு பிச்சை போடுற அம்மாவுக்கு மனசு தாங்கல, வாங்கி அந்த உணவுக்கு விஷம் கலந்த உணவு இருக்கிறது கையில, அது அந்த ராமானுஜர் கையில கொடுக்க அந்த அம்மாவுக்கு மனசு வரல. அழுது கொண்டே அவர்கிட்ட கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஓடிடுச்சு. இவருக்கு சந்தேகம், ஏன் அழுது கொண்டு யாராவது பிச்சையிடுவாங்களா அப்படின்னு சந்தேகம். அவர் அந்த உணவை சாப்பிடவில்லை, குளத்திலே எரிந்து விடுகிறார். அதை சாப்பிட்ட மீன்கள் எல்லாம் செத்து போயிருந்தா அப்பதான் தெரியுது இதுல விஷம் கலந்திருக்கிறது. அதிலிருந்து இந்த திருக்கோட்டியூர் நம்பி ஆச்சாரியன் அங்கிருந்து வரார். திருக்கோட்டியூர்ல இருந்து கேள்விப்பட்டு திருவரங்கத்தை இவர் பார்க்க வரார். அவர் ஒரு ஆச்சாரியன் வருகிறார் என்றால் சிஷ்யன் வந்து அவனை எதிர்கொண்டு அழைக்கணுமா. அந்த காவிரி தாண்டி வரும்போது அந்த காவிரி மனநிலை இவர் ராமானுஜர் போய் அவர் எதிர்கொள்கிறார். நல்ல உச்சி வெயில். அவர் வந்தவுடனே அவர் விழுந்து சேவிக்கணும். விழுந்து சேவிக்கிறார். விழுந்து சேவிச்சா எழுந்திரன்னு ஆச்சாரியன் சொன்னாதான் எந்திரிக்கணும், அது வரைக்கும் எந்திரிக்க கூடாது. அப்ப நம்ம அந்த மாதிரி சில நெறிமுறைகள் இருக்கு. இவர் விழுந்துட்டார், அவர் எழுந்திரின்னு சொல்லவே இல்லை.
அப்படியே கொதிக்கிற மணல், கொதிக்கிற வெயில், சுடுது கீழே மணல். பக்கத்துல இருக்கிற ஆச்சாரியர்கள் எல்லாம் சிஷ்யர்கள்லாம் கூட வந்தவங்களா நிக்கிறாங்க. என்னைய அதுல முதலியாண்டான்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ரொம்ப பொறுக்கல. என்னையா இவர் விழுந்திருக்கிறாரு, எந்திரின்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு, இவருடைய திருமேனி தாங்குமா இந்த வெயில் மணல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கீழே படுத்துட்டு ராமானுஜர் தூக்கி தான் மேல ஒரு படுக்க வச்சுக்கிட்டாராம். என்னையா நீர் இந்த திருமேனி தாங்குமா இந்த வெயில் மணல்ல, இவர் எந்திரின்னு சொல்லாம இருக்கேன்னு திட்டிக்கிட்டே இவரை தூக்கி தான் மேல கொடுத்துட்டாரு. அப்ப சொல்றார் திருக்கோட்டில் நம்பி எழுந்துரு, இந்த மாதிரி உண்மையான அபிமானம் வைத்திருக்கிறவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் தாமதம் செய்தேன். நீதான் உண்மையான அவருடைய திருமேனி மேல உனக்கு உண்மையான அபிமானம் இருக்கு, நீ தான் இனிமே இவருக்கு உணவு செய்ய வேண்டும், அவர் பிச்சைக்கு போகக்கூடாது என்று அன்னைக்கு நியமனம் பண்றார். அன்னையிலிருந்து ராமானுஜர் இருக்கும் வரையில் முதலியாண்டான் தான் அவருக்கு எல்லா உணவும் செய்து கொடுக்கிறார், பிச்சைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி. அவ பாருங்க, ஒரு ஆச்சாரியன் குரு சிஷ்யன் என்கிற உறவு எப்படி இருந்திருக்கிறது என்பதற்கு இதற்கு ஒரு உதாரணம். இதுதான் உதாரணம். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த உதாரணம். எப்படி குரு சிஷ்யன் மேலே எவ்வளவு அபிமானமாக இருந்தார், சிஷ்யன் குரு மேலே எவ்வளவு அபிமானமா இருந்தார் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம். அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பது. ஏன்னா எப்படி ஒரு சிஷ்யனுக்கு என்னென்ன அபிமானம் இருக்கணும்னா மந்திரம். ஏன்னா அவர் உபதேசம் நம்ம வாங்கி கொண்ட மந்திரம். அந்த மந்திரத்துக்கு யார் பொருள்? இறைவன் தான் பொருள். அந்த மந்திரத்தை நமக்கு உபதேசித்தவர் யார்? குரு. இப்ப இந்த 3 பேர் இடத்திலும் அந்த சிஷ்யனுக்கு பிரேமம் கணக்க உண்டானால், முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை பாருங்க, மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கணக்க உண்டானால் காரியகரமா இப்படி இருக்கணும். நான் மந்திரம் தானே எனக்கு வேணும், நான் மந்திரத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன் கூடாது. ஏன்னா மந்திரம் யாருக்காக மந்திரம் ஜபிக்கிறோம்? இறைவன். அப்ப இறைவனுக்கு வேணும். அது யாரு நமக்கு கொடுக்கிறார்? எவ்வளவு பெரிய விஷயம். இறைவனையே காட்டி தருகிற மந்திரம், அந்த மந்திரத்தையே நமக்கு உபதேசிக்கிற ஒரு ஆச்சாரி. இப்ப இந்த 3 இடத்திலும் ஒருவனுக்கு மகா விசுவாசம் பிரேமம் இருந்தால்தான் நமக்கு அந்த நிலை, அந்த பெரிய உயர்வான நிலை நமக்கு வாய்க்கும் என்பது இன்றைக்கு உபதேசம். அப்போ இப்ப ஆச்சாரியனுடைய மேன்மை இது வரைக்கும் சில உதாரணங்கள் மூலம் பார்த்துட்டோம். இன்னும் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். அந்த காலத்துல எல்லாம் என்ன குருகுலத்துலதான் போய் எல்லாரும் படிப்பாங்க இல்லையா? அது குருகுலம்னா ஒரு ஆச்சாரியரும் அவருக்கென்று ஒரு குடில் வைத்திருப்பாரு, ஒதுக்குப்புறமான ஒரு வனாந்தரத்திலயோ எங்கேயோ ஒரு வச்சிருப்பார். அந்த இடத்திலே போய் தங்கி இருந்து மாணவர்கள் கல்வி கற்றுக்கொள்வார். அப்ப கொஞ்சம் மக்கள் தொகை கம்மியா இருந்த நேரம் எல்லாம் பண்ணாங்க. இப்ப சாத்தியம் இல்லை, பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அப்ப அந்த காலத்துல சொல்லும், குருகுலத்துல ஒரு மாணவன் போய் படிக்கிறான். அந்த மாணவன் படிக்கும் பொழுது சாப்பாடு அவங்களே தருவாங்க. அதாவது குருவினுடைய மனைவி இருக்கிற இடமா இருந்தா அவங்க சமைச்சு தருவாங்க. இந்த பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுட்டு என்ன படிக்கிற நேரத்துல குரு கிட்ட படிச்சுக்கும். அப்ப அவருக்கு நிறைய பசுமாடுகள்லாம் இருக்குமா. அவருக்கு சொத்துன்னு பார்த்தா வேற என்ன, அவருக்கு காட்டுல இருக்கிறவருக்கு வேற என்ன சொத்து? பசுமாடுகளுக்கும் அந்த மாடுகளை எல்லாம் போய் கால்நடைகளை எல்லாம் மேய்த்து கொண்டு வருவார்கள். வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், அந்த என்ன வனங்களை கிடைக்குதோ அது, அந்த சுள்ளி பொறுக்கிட்டு வருது, விறகு, அதெல்லாம் கொண்டு இப்படி அவர்களுக்கு வேண்டியான தொண்டுகள் செய்து கொண்டு அவர்களிடத்திலிருந்தே பாடம் கற்பார். இப்ப அந்த சாப்பாடு போடுறவங்க அந்த அம்மா சாப்பாடு போடும். ஒரு நாள் சொல்றான சிஷ்யன், என்னம்மா நெய்க்கு பதிலா விளக்கெண்ணெய் போட்டீங்க போல இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். குரு சொல்றாரு, இன்னைக்கோட உனக்கு பாடம் முடிஞ்சு போச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, தினைக்குமே விளக்கெண்ணெய் தாண்டா போடுறோம் சாப்பாட்டுக்கு. இத்தனை நாள் பாடம் கற்கிற ஒரு ஆர்வத்திலே பாடத்திலே உன்னுடைய எண்ணம் இருந்ததினால் இந்த விளக்கெண்ணெய் ருசி உனக்கு தெரியல. இன்னைக்கு உனக்கு விளக்கெண்ணெய் ருசி தெரியுதுன்னா உனக்கு பாடம் அவ்வளவுதான், இதுக்கு மேல உனக்கு ஏறாது, நீ வீட்டுக்கு போலான்னு சொல்வார். அப்போ ஒரு சிஷ்யனை பத்தியும் தன்னுடைய மாணவனை பத்தியும் அந்த ஆச்சாரியன் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார். இவனுக்கு என்னென்ன பாடம் சொல்லலாம், அப்படி பாடம் சொல்லும் போதே அவனுடைய நோக்கம் என்னவாக, இவன் உறவுக்கு போவானா இல்ல இல்லறத்துக்கு போவானா என்பதை கூட ஆச்சாரியர் கண்டுபிடித்து சொல்வாராம். நீ போய் வீட்டுல திருமண ஏற்பாடு பண்ண சொல்லி அனுப்புவாராம். அப்ப இன்னொன்னுன்னா, அவன் துறவு போனா தன்னை மாதிரியே அவனை ஒரு குருவாக ஆச்சாரியனாக மாற்றுவதற்குரிய உபதேசங்களை செய்து தன்னுடனே வைத்துக் கொள்வார். இல்லை அவருக்கு ஒரு குடியில். அப்படி அந்த குருவின் சீடன் என்ன மாதிரியான எதிர்காலத்திலே அவன் ஆவான்
என்பதை கூட ஆச்சாரியன் கரெக்டா கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வழி நடத்துவாராம். இதுதான் ஆச்சாரியனுடைய ஒரு மிக உயர்ந்த ஒரு பங்களிப்பாக சொல்கிறார். அந்த அளவுக்கு ஆச்சாரியனுடைய பங்கு என்பது மிகவும் உயர்ந்ததாக இருந்திருக்கிறது. இன்றைக்கு நம்ம பார்க்கணும்னா அந்த அளவுக்கு வாத்தியார்னு சொல்ற ஆசிரியருக்கும் மாணவனுக்கும் அந்த அளவான ஒரு கம்யூனிகேஷன் இல்லை இந்த அளவு. ஏனென்றால் கல்வி என்பது வியாபாரமாகிவிட்டது. எவ்வளவோ பணம் கொடுத்து படிக்க நம்ம தயாரா இருக்கிறோம். ஆங்கில கல்வி வேணுங்கிறோம், டெக்னிக்கல் நாலேஜ் தான் வேணுங்கிறோம். அந்த மாதிரியான படிப்புகள் இன்னைக்கு படிச்சு வெளியில வந்தா அடுத்த நாள் போய் சேர்ல உட்காரணும், அடுத்த நாள் சம்பாதிக்கணும். அந்த மாதிரியான ஒரு மனநிலை, அந்த மாதிரி மைண்ட் செட்ல தான் இருக்கும். அதுக்கான படிப்பு அப்படித்தான் தேடுறோம். அதை அதற்கு அந்த மாதிரி படிக்கிறோம், பரீட்சை எழுதுறோம், மதிப்பெண் வாங்குறோம், அதுக்கு போறோம், வேலைக்கு போறோம். இப்படித்தான் அதற்கான ஒரு அந்த லைன்ல தான் போறோம். மற்றபடி நம்முடைய விஷய ஞானம், நம்முடைய அறிவை தெரிந்துபடுத்திக் கொள்ள வேண்டும். நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய விஷயங்கள் பல துறைகளில் அந்த மாதிரியான ஒரு இல்லை, நமக்கு அந்த மாதிரியான எண்ணம் இல்லை. ஒரு குறிக்கோள், அப்படி இதையே படிக்கணும், படிச்சுட்டு வேலைக்கு போகணும், அது ஒன்று மட்டும்தான் நம்ம குறிக்கோளா இருக்கு. அது சில சமயங்களே நல்லா இருக்கு, சில சமயங்கள்ல சில மைனஸ் பாயிண்ட் இருக்கு. அது வேற விஷயம். ஆனாலும் ஆசிரியருக்கும் மாணவருக்கும் இடையேயான அந்த ஒரு புரிதல் என்பது இப்பொழுது குறைவாகத்தான் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த காலத்துல ஒரு ஆச்சாரியனுக்குள்ள சிஷ்யன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சில லட்சணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை சொல்லி இதோட உரையை முடித்துக் கொள்கிறேன். என்னென்றால் ஆன்மீகம் மட்டுமே ஒரு அவங்களுக்கு இப்ப எப்படி வேலை வாய்ப்பு மட்டுமே நம்முடைய குறிக்கோளா இருக்குதோ, அப்ப அவங்களுக்கு ஆன்மீகம் மட்டுமே, இறைவனை அடைய வேணும், அதற்கான வழிமுறைகள். ஏன்னா அப்பயும் நிறைய நுண்கலைகள், நிறைய ஜாதகம், வானிலை, நிறைய துறைகள்லாம் இருந்திருக்கு, பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் எல்லாவற்றினுடைய ஒரே இறுதி குறிக்கோள் என்னன்னா இறைவனை அடைவது, அந்த முக்தி நிலைக்கு நம்மை தயார்படுத்திக் கொள்வது, அதை நோக்கிய பயணம் தான் ஒரு குறிக்கோளாக இருந்திருக்கிறது. அதனால அதை ஒட்டித்தான் அவருடைய உபதேசம், அதனுடைய படிப்புகள், அவருடைய கற்பித்தெல்லாம் இருந்திருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த தேகாத்மிமானம், அதாவது இந்த உடல் தான் எல்லாம் என்று நினைத்திருப்பதுங்கிறது அது ஒரு பெரிய மைனஸ். ஏன்னா உடல் வேறு, ஆன்மா வேறு. ஆன்மா தங்கி இருப்பதற்கான ஒரு கருவிதான் இந்த உடல். ஏன்னா ஆன்மாவால தனித்து இயங்க முடியாது, ஒரு ஜீவனால தனித்து இயங்க முடியாது. ஏன்னா அவன் அணுவினும் சிறியவன், ரொம்ப அவனை வெட்ட முடியாது, உலர்த்த முடியாது, நினைக்க முடியாது, நிறைய சொல்றாங்க. அது கண்ணால் காண முடியாது, அவனால் தனித்து இயங்க முடியாது. அவன் இயங்குவதற்கு ஒரு பற்றுக்கோடு வேண்டும். அதற்காகத்தான் இந்த உடலை அவன் எடுக்கிறான். மனித உடலோ ஏதோ ஒரு உடல். ஆனா மனித உடலில் மட்டுமே அவன் அந்த முக்தியை நோக்கிய அந்த விஷயங்களை அவன் செய்ய முடியும், அந்த ஞானத்தை பெற முடியும். ஆனால் தான் இந்த உடலை, மனித உடலை அவன் எடுத்துக்கொள்கிறான். அப்ப அந்த மனித உடல் என்பது ஆன்மாவுடைய ஒரு வாகனம், தங்கி இருப்பதற்கான இடம். இது நன்றாக இந்த ஞானம் வேணும். அதை உணர்ந்து கொள்ளாமல் இந்த உடலை பற்றியே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உடலுக்கு தேவையான இன்பங்களை பற்றியே, போகங்களை பற்றியே, அதை எப்படி அடைவது, அதை எப்படி சுகமாக இருப்பது, அப்படி என்று இப்படியே நமது சிந்தனை ஓடுவதனாலே இந்த தேகம் வேறு, ஆன்மா வேறு என்கிற ஞானமே நமக்கு வருவதில்லை. அப்ப இந்த தேகத்தையே பெரிதாக நினைத்து கொண்டிருப்பதனாலதான் நமக்கு இந்த உலகியலிலே நிறைய உயன்று கொண்டு இந்த நிறைய இன்ப துன்பங்கள்ல இருந்துட்டு இருக்கும். அப்ப அந்த எண்ணம் மாற வேண்டும். உடல் வேறு, ஆன்மா வேறு. ஆன்மாவுடைய முன்னேற்றம் தான் நமது குறிக்கோள் என்கிற ஞானம் வரணும். அது ஒண்ணு. அடுத்தது நம்ம சுதந்திரம். நம்ம எது வேணா செய்யலாம். நமக்கு நிறைய பகுத்தறிவு கொடுத்திருக்கிறார். நம்ம பகுத்தறிவிற்கு இந்த அறிவை வச்சுட்டு நம்ம எது வேணா செய்யலாம். ஏன்னா ஒருத்தர் பெரிய கிரிக்கெட்டரா வர, ஒரு பெரிய விஞ்ஞானியா வர, ஒரு பெரிய தொழிலதிபரா வர. அதனால இந்த சுதந்திரம் நம்ம எது வேணா நம்ம செய்யலாம், சாதிக்க முடியும். அப்படி சாதிக்கலாம். ஆனா இறைவன் முக்தி என்று வரும்பொழுது இந்த படிப்பறிவோ இந்த உலகியல் அறிவோ எந்த வகையிலும் உதவி செய்ய போவதில்லை. எந்த வகையிலும். நீ பெரிய தொழிலதிபர், எத்தனையோ கோடிக்கு அதிபதி அப்படின்னா உனக்கு முக்தி பரமபதத்து வாசல் திறந்திருக்குமா? திறக்க போவதில்லை. உன்னுடைய பணத்தை வைத்துக்கொண்டோ, உன்னுடைய தொழிலறிவை வைத்துக்கொண்டோ, உன்னுடைய திறமையை வைத்துக்கொண்டோ அங்கே போக முடியாது. அது வேலைக்கு ஆகாது. இந்த உலகத்திலே எதை வேணுமானாலும் சாதிக்கலாம். ஆக நம்ம சுதந்திரம், நமக்கு பகுத்தறிவு இருக்கு, நம்ம எதை வேணா செய்யலாம். உலகியலில் வைத்துக் கொண்டு செய்யலாம்.
ஆனால் அங்கே அது அந்த உலகத்துக்கு அது உதவாது. அப்ப அதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது, இறைவனை தவிர மற்றவர்களுக்கு அடிமையா இருத்தல். இப்ப நான் ஒரு ஐடி கம்பெனில வேலை பாக்குறோம்னா அந்த முதலாளிக்கு அடிமையா இருக்கும். இல்ல வேற யாருக்கோ வேலை செய்யறோம்னா அந்த எஜமானனுக்கு அடிமையா இருக்கும். அப்ப அப்படி பார்க்கும்பொழுது அவர்களுக்கு அடிமை தொழில் செய்தே நம்முடைய வயிற்றை கழுவுவதற்கே நமக்கு சரியாயிடும். நம்ம எங்க ஆன்ம விஷயத்தை பற்றி யோசிக்கிறது. அப்ப பிறருக்கு அடிமையா இருக்கு, அது மனைவிக்கு கணவன் அடிமையா இருக்கலாம், இல்ல கணவனுக்கு மனைவி அடிமையா இருக்கலாம், இல்ல வேற யாருக்கோ அடிமையா இருக்கலாம், எஜமானனுக்கு அடிமையா இருக்கலாம். இப்படி இறைவனை தவிர வேறு யாருக்கும் அடிமையா இருத்தல் என்பது அது நமக்கு ஒரு பெரிய டிராபேக். அப்ப அடிமையாய் சுதந்திரன் என்று எதையும் சாதிக்கலாம் என்று போவது ஒரு பங்கு, பிறருக்கு அடிமையாய் இல்லாமல் இருத்தல் என்பது ஒன்று. இதுவும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். அது பிறருக்கு யாருக்கும் அடிமையா இருத்தல் கூடாது, இறைவனுக்கு மட்டுமே அடிமையா இருக்க வேண்டும், அவனுக்கு மட்டுமே ஆட்பட்டு இருக்க வேண்டும் என்பது. அடுத்தது, நான் பெரிய திறமைசாலிப்பா, நல்ல அறிவு இருக்கு எனக்கு, என்னை நானே காப்பாத்திப்பேன் அப்படின்ற ஒரு அந்த அகங்காரம். காப்பாத்திக்க முடியுமா? அவனன்றி அணுவும் அசையாதுன்னு சொல்றோம். அவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியும், நாம் உய்ய முடியும். இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்கிற எண்ணம் வந்துவிட்டால் அது அகங்கார மமகாரங்களிலே ஆணவத்திலே கொண்டு விடும். இப்ப நான் என்கிற ஆணவம், எனது என்கிற ஒரு அந்த நினைவு, இது இல்லாமல் இருத்தல் வேண்டும். அடுத்தது, இறைஞானம் இல்லாதவர்களுடன் நட்பு பாராட்டுவது, அவர்களோடு உறவை வைத்துக் கொள்வது. நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் பந்துக்கள், இது அபந்துக்கள். மற்றவங்களெல்லாம் இந்த இறைவனை தவிர யாராக இருந்தால், கணவன் மனைவி பிள்ளை அம்மா அப்பா யாரா இருந்தாலும் இதெல்லாம் ஒரு நாளைக்கு விட்டு விலக வேண்டிய சொந்தங்கள் தான். இவர் யாரும் கூட வர போவதில்லை, யாரும் உதவ போவதும் இல்லை. நமக்கு இந்த இறைஞானம் இருப்பவர்களா இருந்தால் ஓரளவுக்கு உதவ முடியும். ஏன்னா அது மாதிரி இருக்கிறவர்களோடு தான் நம்ம சவகாசம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறவர்களோடு இருந்தால் அவர்கள் நம்முடைய ஆன்மீக தரத்தை உயர்த்துவதற்கு உதவக்கூடும். அப்ப நம்முடைய சொந்தங்களாகவே இருந்தாலும் நம்முடைய ஆன்மீக தரத்துக்கு உதவக்கூடியவர்களா இருந்தால் மட்டுமே அவர்களால் நமக்கு உபயோகம், இல்லை என்றால் எந்த உதவியும் கிடையாது அவர்களால். அதனால இறைஞானம் உள்ளவர்களோடு எப்பொழுதும் சேர்ந்திருப்பது அது முக்கியம். அடுத்தது, இறைவனை தவிர்ந்த உலக விஷயங்களில் ஈர்ப்பு இல்லாமல், அதான் பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்றை விடக்குன்னு நம்ம திருக்குறளை சொல்லியிருக்கு. பற்ற வேண்டியது என்ன என்றால், பற்றுகளை தவிர்ப்பதற்கு உதவக்கூடிய பற்றற்றானுடைய பற்றினை மட்டுமே பற்றுதல் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். உலக விஷயங்களில் ஈர்ப்பை கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா இவ்வளவு நாள் பிறந்துட்டோம், இங்க இருந்துதான் வாழ்ந்திருக்கோம், இந்த சுகபோகங்களிலே அனுபவித்திருக்கிறோம், ஐம்புலன்கள் வழியாக அனுபவித்திருக்கிறோம், எவ்வளவோ அனுபவித்திருக்கிறோம். அவ்வளவு ஈஸியா அந்த ஈர்ப்பு விட போவதில்லை. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா அதான் சொல்லுவாங்க, ஆமை போல் ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்படைத்துன்னு சொல்ற மாதிரி, கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயங்களில் ஈர்ப்பிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு வந்து இறைவனை நோக்கியே நமது ஈர்ப்பினை வைத்துக் கொள்ள பழகும் பொழுது அது நமது தரத்தினை, ஆன்மீக தரத்தினை உயர்த்தக்கூடும். இந்த 6 விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமா எவ்வளவு முடியுமோ நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய முயற்சியை பொறுத்துதான் இது வரும். அப்படி பண்ணி இதுதான் ஒரு ஆன்மீக பயணத்தில் இருப்பவர்களுக்கு அடிப்படை தேவைகள். இத வெற்றிகரமாக நம் செயல்படுத்த முடிந்தது என்றால் நம்ம ஓரளவுக்கு பாஸ் மார்க் வாங்கணும்னு அர்த்தம். இதுக்கு என்ன முக்கியமா தேவை ஒரு சிஷ்யனுக்கு லட்சணங்கன்னா, ஆத்திகனா இருக்கணும். முன்னாடி நாத்திகம் பேசிட்டு இதெல்லாம் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியுமா? ஆத்திகனா இருக்கணும். அந்த இறை நம்பிக்கை இருக்கணும். எவ்வளவோ சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு, நாயன்மார்கள் பாடி வைத்த தேவாரம் திருவாசகம் இருக்கு. இதுல எல்லாம் நம்பிக்கை எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க. அதுல நீ இப்படி இருக்கணும், இப்படி இறை பக்தியோட இருக்கணும், பக்தி நெறியில் ஒழுகணும், எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுல எல்லாம் நம்பிக்கை வேணும், இறை நம்பிக்கை இருக்கணும். அந்த இறைவனை பற்றிய விஷயங்களில நம்பிக்கை இருக்கணும், தர்மசாஸ்திரங்கள நம்பிக்கை இருக்கணும், நீதி நெறிப்படி வாழ வேண்டும், அறநெறியில் வாழ வேண்டும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். அதிலே அந்த நெறியிலே ஒழுகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அந்த மாதிரி இருக்கணும். தர்மசீலனா இருக்கணும், சீலவானா இருக்கணும், ஆனா நல்ல பண்புள்ளனாக இருக்கணும். அறநெறியில நம்பிக்கை வைத்து அறநெறிப்படிதான் வாழ்வேன் என்கிற ஒரு திடன் சித்தம் வேணும்.
எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நான் இந்த தர்ம நெறிகளிலிருந்து விலக மாட்டேன். இறைவனை நோக்கிய என்னுடைய சிந்தனை இருக்குது. அதற்கான வழியிலே முயல்கிறேன். தர்மத்தை கடைபிடிப்பேன். அறநெறியிலிருந்து விலக மாட்டேன். அதாவது இறை அடியனாக, இறை நம்பிக்கை உள்ளவனாகத்தான் எப்பொழுதும் இருப்பேன். அதற்கு என்னென்ன சாத்தியங்கள் இருக்கோ, என்னென்ன சொல்லி வச்சிருக்கிறாங்களோ தர்மசாஸ்திரம், அதன்படி நடப்பேன், அதை கடைபிடிப்பேன் என்கிற அதிலே ஒரு கம்பீரமா இருக்கணுங்கிற, அதாவது உறுதியாக இருக்க வேண்டும், திறமை உள்ளவனாக. அது எனக்கு நம்பிக்கை இருக்கலாம், நான் கடைபிடிக்கலாம். ஆனா வெளியிலிருந்து சில தாக்கங்கள் வரும் பொழுது என்ன நிலைகுலைந்து போயிடும். அந்த மாதிரி நிலைகுலையாமல் கம்பீரமா, சதுரமா, அது சாதுரியமாக, தீரமாக இருக்க வேண்டும். அதுதான் சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய அவசியமான ஒரு தகுதியாக காட்டுகிறார்கள். அப்படி ஆச்சாரியன் விஷயத்தில இத்தனையும் வைத்துக்கொண்டு அவனிடத்திலே அடிபணிந்து இருந்து, அவங்ககிட்ட தான் வரணும். நமக்கு இத்தனை ஒரு திறமை, ஒரு திடசித்தம் வருதுன்னா எங்கேருந்து வருது? அங்கேருந்து வருது, அங்கேருந்து தான் வரணும். ஏன்னா அவர் ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிறார். இறைவன் விஷயத்துல அவர் எல்லாத்தையும் கரை கடந்து அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு எல்லாருக்கும் உபதேசிக்கிறார், சீடனுக்கு உபதேசிக்கிறார். அப்ப ஆச்சாரியன் இடத்திலே அடிபணிந்து பணிவாய் இருந்து அவர்கிட்ட அவருக்கு சொல்லுவாங்க, ஆச்சாரியன் சீடனுடைய ஆன்மாவை பற்றி கவலைப்படுவாரா, எப்படி இவனை அப்லிஃப்ட் பண்ணலாம், எப்படி உயர்த்தலாம். சீடன் ஆச்சாரியனுடைய தினசரி வாழ்வுக்கு தேவையானது, அவனுடைய அடிப்படை தேவைகள், அவருடைய திருமேனி பாங்கா இருக்கா, கால் பிடிச்சு விடுறது, கை பிடிச்சு விடுறது, அவர் குளிக்க ஊத்துறது எல்லாமே செய்யணுவாங்களாம் சீடர்கள் அந்த காலத்து. அந்த மாதிரி இருந்து அவருக்கு தேவையான விஷயங்களை செய்து கொண்டு அடிபணிந்து எந்த சூழல்ல அவர் உபதேசம் பண்றார். ஒரு நாள் 24 மணி நேரமா அவருக்கு உனக்கு உபதேசம் பண்ணிட்டே இருக்க மாட்டார். நீங்க போய் அவர்கிட்ட இருந்து அவருக்கு என்ன பணிவிடையெல்லாம் செய்து அவர் எந்த நேரத்துல உபதேசம் பண்றாரோ, என்ன விஷயங்கள் ஞான விஷயங்கள் சொல்றாரோ அப்ப அடிபடிஞ்சு கேட்டுக்கணும். அப்படி இருந்துதான் அத்தனை ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு சிஷ்யனாயிருப்பவன். ஏனென்றால் இத்தனை மேன்மை உடையவன் ஆச்சாரியன். அவன்தான் நம்மை கடவுளோடு சேர்த்து வைப்பவன், இறைவனோடு சேர்த்து வைப்பவர் ஆச்சாரியன் தான் என்று அவருடைய மேன்மையை உணர்ந்து கொண்டு நாம் வாழ்க்கையிலே அதை கடைபிடித்து ஆச்சாரியனுடைய அடிபணிந்து இருந்து நம்ம ஞானத்தை பெற வேண்டும் என்பதாக சொல்லி இந்த வாய்ப்பு எனக்கு அருளியமைக்கு எல்லோருக்கும் என்னுடைய